வணக்கம். இந்த வீடியோவில் ஆப்ஷன் எப்படி நம்ம ரொம்ப ஈஸியாக ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லாமே ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸில் தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பை எந்த இடத்துல பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும், எக்ஸிட் எங்கே ஆகணும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஸ்மால் ஸ்டாப் லாஸ் வரும்போது என்ட்ரி எடுத்தோம்னா தான் நம்ம ஆப்ஷனில் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகாமல் நம்ம ஆப்ஷனில் ட்ரேட் பண்ண முடியாது. பட் எந்த இடத்துல எடுத்தோம்னா ஸ்மால் ஸ்டாப் லாஸ் வரும் அப்படிங்கிறது ஒரு சிஸ்டமேட்டிக்காக நமக்கு தெரிஞ்சதுன்னா நமக்கு என்ட்ரி ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி சக்ஸஸ் லெவலும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்துட்டு நமக்கு 47,900 அப்படிங்கிற புட்டு நான் எடுத்திருக்கேன். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்ட்டுங்கிறத பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இங்கே ஓப்பன் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் நமக்கு ரொம்ப முக்கியமான லெவல் அப்படின்னா இந்த 1 அப்படிங்கிற நம்பர் தான் ரொம்ப முக்கியம். அது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். அந்த நம்பர் மட்டும் நம்ம வாட்ச் பண்ணணும். மீதி இருக்கிற நம்பர்லாம் நம்ம ஓகே வாட்ச் பண்ண வேண்டியதில்லை. இந்த பாட்டமில் வர்ற 1 அப்படிங்கிற நம்பருக்கு கீழே க்ளோஸ் ஆயிருச்சுன்னா மார்க்கெட் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஆப்ஷனாக இருந்தாலும் சரி, ஃபியூச்சராக இருந்தாலும் சரி, கமாடிட்டியாக இருந்தாலும் சரி, கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த 1 அப்படிங்கிற நம்பருக்கு மேலே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம மார்க்கெட் மேலே போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும், ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸில் நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டியதில்லை. அடுத்தது என்ட்ரி எந்த இடத்துல எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கணும்ல. ஸோ நமக்கு வந்துட்டு இங்கே பிரேக் அவுட் ஆகிடுச்சு, ஓகே மார்க்கெட் மேலே போகிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுத்துருச்சு. ஸோ என்ட்ரி நம்ம இந்த இடத்துல எடுக்கலாமா, இந்த இடத்துல எடுக்கலாமா, இந்த இடத்துலையா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இது வந்துட்டு ஸ்ட்ராங் சப்போர்ட் லைன். ஸோ 1 மினிட்டாக இருந்தாலும் சரி, 5 மினிட், 15 மினிட்ஸ், எந்த டைம் ஃப்ரேமாக இருந்தாலும் இந்த லைன் நமக்கு ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நமக்கு இங்கே பிரேக் அவுட் ஆனோடனே பாட்டம் சைடில் இந்த 1 அப்படிங்கிற நம்பர் வருது பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கிறோம்னா ப்ரீவியஸ் ஸ்விங் லோ கீழே வச்சுக்கிறோம். ஸோ இந்த லோக்கு கீழே இல்லைனா இந்த லோக்கு கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறோம். அப்போ தான் ஸ்டாப் லாஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு இந்த லோக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம என்ட்ரி எடுத்து வந்தோம்னா, ஏன்னா 1 நம்பர் அப்படிங்கிறது வந்துடுச்சு. ஸோ இந்த லோக்கு கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் எப்போ வைக்கணும்னா ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகணும். இங்கே எப்படி பிரேக் அவுட்டுக்கு ஒரு கேண்டில் க்ளோஸ் வரைக்கும் வெயிட் பண்ணமோ அதே மாதிரி நம்ம ஸ்டாப் லாஸுக்கும் 1 மினிட் கேண்டில் ஒன்று கீழே க்ளோஸ் ஆக வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகே, கீழே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா ஸ்டாப் லாஸ். இந்த சினாரியோவில் இங்கே ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிருக்கு, பட் க்ளோஸ் ஆகலை. க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் நம்ம எக்ஸிட் ஆகும். ஸோ நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் இங்கே 211ங்கிற லெவலில் என்ட்ரி பாயிண்ட். இந்த லைன் வரைக்கும் போயிட்டு கொஞ்சம் மேலே போயிட்டு மறுபடியும் ரிஜெக்ஷன் ஆகிட்டு மறுபடியும் இந்த 1 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு. ஸோ இந்த 1 அப்படிங்கிற நம்பர் வந்துருச்சுன்னா நமக்கு இப்போ இங்கே ஸ்டாப் லாஸ். இந்த லோக்கு கீழே ஒரு 1 மினிட் கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா ஸ்டாப் லாஸ். சப்போஸ் இங்கே கொஞ்சம் மார்க்கெட் மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வந்துருந்ததுன்னா இதுதான் நமக்கு ஸ்டாப் லாஸ். ஸோ 1 எங்கே இருக்குதோ அதை நம்ம ரொம்ப கவனமாக பார்த்து அந்த இடம் நமக்கு பிரேக் அவுட்டாவோ இல்லைனா ஸ்டாப் லாஸாவோ ஆக்ட் பண்ணும். 210 எடுத்தது நமக்கு 364 வரைக்கும் போயிருக்கு. மறுபடியும் பாருங்கள், இங்கே 1 வந்திருக்கு, மறுபடியும் மார்க்கெட் மேலே தான். 1 வந்திருக்கு, மறுபடியும் மார்க்கெட் மேலே தான். ஸோ இதே மாதிரி தான் மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்குது. நம்ம ஒரு டைம் 2 டைம் தான் ட்ரேட் பண்ணணும். ஸோ எல்லா டைமும் மார்க்கெட் அப்படியே போயிட்டுருக்கு. அதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸோ இங்கே தானே லாஸ்ட்டாக வந்த 1 இருக்குது. ஸோ இங்கே மார்க்கெட் கீழே க்ளோஸ் ஆகிடுச்சு. கீழே க்ளோஸ் ஆகிட்டு இங்கே சி வந்திருக்கு, இதுக்கு பதிலாக 1 வந்துருந்துன்னா இந்த இடம் தான் நமக்கு பர்ஃபெக்டான செல்லிங் இடம். ஸோ அங்கேருந்து கண்டினியூவாக மார்க்கெட் கீழே தான் போயிட்டு இருந்திருக்கு. இது வந்துட்டு நமக்கு 47,900 அப்படிங்கிறது இன்னைக்கு கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அடுத்தது கால் எப்படி ட்ரேட் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்ல. ஸோ அதுவும் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஓப்பனிங் எங்கே ஆயிருக்கு, இந்த இடத்துல ஆயிருக்கு இன்றைக்கி. ஸோ நமக்கு இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகும்போதே 47,600 கால் நமக்கு வீக் ஆகிடுச்சு அப்படிங்கிறது இங்கே க்ளோஸ் ஆன பின்னாடி நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, கீழே க்ளோஸ் ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம இதில் என்ன பண்ணணும், செல் ரைட் பண்ணுறவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். புட்டில் வந்து நம்ம பை பண்ணிக்கலாம். இதெல்லாம் இல்லை எனக்கு ப்ரீமியமும் கொஞ்சம் டிகே ஆகணும், எனக்கு ரிஸ்க் பை பண்ணுறத விட கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படிங்கிறவங்க இதை ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 1 வந்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு செல் பாயிண்ட். இந்த இடத்துல நமக்கு செல் பாயிண்ட் வரும். 315 நமக்கு செல் பாயிண்ட். அது எங்கே வரைக்கும் வந்திருக்கு, 315 இருந்து நமக்கு கீழே 25 rupees வரைக்கும் வந்திருக்கு இன்றைக்கே. ஸோ அரவுண்டு 290 பாயிண்ட் கீழே வந்துருச்சு. ஸோ மறுபடியும் எங்கெங்கெல்லாம் செல்லிங் என்ட்ரி கொடுத்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு 1 வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு செல்லிங் என்ட்ரி, இங்கே ஒரு 1 வந்திருக்கு, செல்லிங் என்ட்ரி, 1 வந்திருக்கு, செல்லிங் என்ட்ரி.
பட் ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே எங்கேயுமே க்ளோஸ் ஆகலை. அதை பாருங்கள், இந்த ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆகிருந்தால் மட்டும்தான் சப்போஸ் நம்ம இந்த இடத்துல செல் எடுக்கிறோம், இந்த ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம எக்ஸிட் ஆகிடலாம். அப்புறம் மறுபடியும் பைக்கு நம்ம டேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே வரைக்கும் நமக்கு செல் கொடுத்து இந்த இடத்துல தான் நமக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த ரேஞ்சில் 65 பிரேக் அவுட் ஆகிருக்கு. நம்ம 65 பிரேக் அவுட் ஆனோம்னா பையிங் என்ட்ரி எடுப்போமா? கண்டிப்பாக எடுக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு இங்கே வரும்போது கீழே பாட்டமில் 1 அப்படிங்கிற நம்பர் வந்தால் மட்டும்தான் நம்ம பையிங் என்ட்ரி எடுப்போம். ப்ரீவியஸ் ஸ்விங்கை எஸ்எல்லாம் மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ நமக்கு எஸ்எல்லும் சின்னதாக வரும், ப்ராஃபிட்டும் அதிகமாக வரக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டூல் வேணும்னா 9092755553 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.